தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. சிவபெருமான் தியாகத்தின் வடிவமாக திகழ்பவர். தன்னை சரணடைந்த பக்தர்களின் நன்மைக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடியவர் என்பதை நமக்கு உணர்த்தும் ஒரு நிகழ்வுதான் தேவர்களின் நன்மைக்காக பார்க்கடலில் தோன்றிய ஆலகால விஷத்தை தாமே மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டது. தென்னாடுடைய சிவன் என்று போற்றப்பெறும் சிறப்பினுக்குரிய சிவபெருமான் பல திருக்கோவில்களில் பல திருக்கோலங்களில் அருள் புரிகிறார். அந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த காணொளி மூலம் நாம பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நாகப்பட்டினம் ஸ்ரீ காயாரோகணேஸ்வரர் திருக்கோவில். நாகை மாவட்டத்தில் நாகப்பட்டினத்தின் நகருக்கு நடு நாயகமாக திகழ்கிறது ஸ்ரீ காயாரோகணேஸ்வரர் திருக்கோவில். இந்த தலத்தில் அருள் புரியும் அம்பிகையின் திருப்பெயரால் நீலாதாட்சியம்மன் திருக்கோவில் என்று அழைக்கிறார்கள் இப்பகுதி பக்தர்கள். சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் சப்தவிடங்க தலங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது இந்த ஆலயம். இந்த ஆலயத்திற்கு நேரில் வந்து வழிபடுவதால் ஜாதகத்தில் உள்ள நாகதோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது. இந்த தலத்தில் அம்பாள் முன் வீற்றிருக்கும் சிற்ப சிறப்புடைய இரட்டை பார்வை நந்தியை வணங்கினால் பார்வை கோளாறு நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக திருக்கோவிலூர் ஸ்ரீ அதுல்யநாதேஸ்வரர் திருக்கோவில். விழுப்புரம் மாவட்டத்தை அடுத்த திருக்கோவிலூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது அரகண்ட நல்லூர். அரையணி நல்லூர் என்றும் அழைக்கிறார்கள் அந்த தலத்தை. அந்த தலத்தில்தான் ஸ்ரீ அதுல்யநாதேஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கிறது. அடுத்தடுத்து 2 சனீஸ்வரர் சன்னதி அமைந்திருக்கிறது. அங்கு நாய் வாகனம் இல்லாமல் காட்சி தரும் காலபைரவர், தெற்கு திசை நோக்கிய துர்க்கையம்மன் ஆகியவையெல்லாம் இந்த தலத்தின் தனி சிறப்பு. இந்த தலத்திற்கு வந்து வழிபடுவதால் திருமண தடை நீங்கி திருமணம் கூடிய விரைவிலேயே நிறைவேறுகிறதாம். மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் கூடிய விரைவிலேயே புத்திர பாக்கியமும் கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக பெரிய மணலி ஸ்ரீ நாகேஸ்வரர் திருக்கோவில். ராசிபுரத்தில் இருந்து திருச்செங்கோடு செல்லும் சாலையில் அமைந்திருக்கிறது வையப்ப மலை. இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது பெரிய மணலி. இந்த தலத்தில்தான் நாகங்களின் தலைவர் நாகராஜன் நேரில் வந்து இங்கிருக்கும் மூலவரை வழிபட்டிருக்கிறார். இந்த தலத்தில் அவர் வழிபட்டதால் தான் இத்தலத்து இறைவனுக்கு நாகேஸ்வரர் என்னும் திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது. இங்கு வந்து வழிபடுவதால் திருமண தடை நீங்கி கூடிய விரைவில் திருமணம் நடைபெறும். அதே போல பிணக்கு இருக்கும் கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கும் என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக கருங்குளம் ஸ்ரீ மார்த்தாண்டேஸ்வரர் திருக்கோவில். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த தலம். முன்ஜென்ம சாபம் நீக்கும் தலம் இது என்பதால் தை அமாவாசை நாளில் பித்ருக்கள் கடன் செய்வதற்கு உகந்த தலமாக திகழ்கிறது. இந்த ஆலயத்திற்கு வந்து இங்கு இருக்கும் தம்பதி சமேதராக காட்சி தரும் நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் கிரக தோஷங்கள் யாவும் விலகும், ஐஸ்வர்யங்கள் பெருகும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பாக்கம் ஸ்ரீ ஆனந்தீஸ்வரர் திருக்கோவில். சென்னை திருநின்றவூர் ரயில் நிலையத்திலிருந்து பெரியபாளையம் செல்லும் சாலையில் 4வது கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் அமைந்திருக்கிறது. அகத்திய மாமுனிவர் இங்கு வந்து வழிபட்டு அருள் பெற்றிருக்கிறார். இந்த ஆலயத்திற்கு நேரில் சென்று வழிபட்டால் கல்வியும் ஞானமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அடுத்ததாக காஞ்சிபுரம் ஸ்ரீ ஓணகாந்தன் தளி ஓணகாந்தேஸ்வரர் திருக்கோவில். காஞ்சிபுரத்தின் மைய பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த ஆலயம். வானாசுரனின் சேனை தலைவர்களான ஓணன் மற்றும் காந்தன் ஆகிய இருவரும் வழிபட்ட திருத்தலம் இது. சுந்தரர் பதிகம் பாடி சிவபெருமானின் அருளால் பொன் புளியங்காய்களை பெற்ற திருத்தலம் இது. இங்கு வந்து வழிபடுவதால் கல்வி ஞானம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக திருச்சி உய்யகொண்டார் திருக்கோவில். திருச்சி வயலூர் சாலையில் திருச்சிக்கு நடுவிலேயே அமைந்திருக்கிறது உய்யகொண்டான் திருமலை. மேற்கு திசை நோக்கிய ஸ்ரீ உய்யகொண்டார் சுயம்புவாக அருள் புரியும் தலம் இது. இங்கு வந்து வழிபடுவதால் மன அமைதி கிடைக்கும், மேலும் சிக்கல்களுக்கெல்லாம் அருமையான தீர்வு கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ஓமாம்புலியூர் ஸ்ரீ துயர் தீர்த்தநாதர் திருக்கோவில். கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது ஓமாம்புலியூர்.
பூங்கொடி நாயகியுடன் துயர் தீர்த்த நாதர் அருளும் இந்த தலம் இறைவன் தட்சிணாமூர்த்தியாக உமையம்மைக்கு பிரணவ மந்திரத்தை விளக்கிய தலம். இங்கு வந்து வழிபடுவதால் கல்வி ஞானம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக திருச்சேறை ஸ்ரீ சார பரமேஸ்வரர் திருக்கோவில். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகில் திருச்சேறை என்னும் அழகிய கிராமத்தில் அமைந்திருக்கிறது இந்த ஆலயம். கடன் நிவர்த்தி செய்யும் ரிண விமோசன லிங்கேஸ்வரர் அருள் புரியும் தலம் இது. இங்கு வந்து ரிண விமோசன லிங்கேஸ்வரரை வழிபட்டால் கடன் தொல்லைகள் எல்லாம் தீர்ந்து செல்வ வளம் பெறலாம் என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக காஞ்சிபுரம் ஸ்ரீ மேற்றியலீஸ்வரர். காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் என்னும் இடத்தில் அமைந்திருக்கிறது திருக்கச்சி மேற்றலி. திருஞான சம்பந்தர் பாடிய பதிகத்தை கேட்டு உருகியதால் இத்தலத்து ஈசனை ஓத உருகீசர் என்று அழைக்கிறார்கள். இங்கு வந்து வழிபடுவதால் கவி பாடும் திறமை பெறலாம். இசைத்துறையில் பணிபுரிபவர்கள் இங்கு வந்து வணங்கினால் அந்த துறையில் சிறந்து விளங்கலாம் என்று கூறுகிறார்கள். அடுத்ததாக மணக்கால் ஐயம்பேட்டை ஸ்ரீ பிரியநாதர் திருக்கோவில். திருவாரூரிலிருந்து குடவாசல் செல்லும் மார்க்கத்தில் மணக்கால் என்னும் ஊரை அடைந்து அங்கிருந்து வடமேற்கில் சென்றால் இத்தலத்தை அடையலாம். சுயம்புவான சிவலிங்க திருமேனியராக அருள்புரிகிறார் இத்தலத்து ஈசன். இங்கு வந்து வழிபடுவதால் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கும் பிணக்கு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக திருமால்பூர் ஸ்ரீ மணிகண்டேஸ்வரர் திருக்கோவில். காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் செல்லும் வழியில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது திருமால்பூர் என்னும் அழகிய திருத்தலம். இந்த தலத்திற்கு வருபவர்களுக்கு முக்தி நிச்சயம் என்று சொல்லப்படுகிறது. இங்கு வந்து வழிபட்டால் புகழும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழலாம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இத்தலத்து ஈசனை திருமாலே நேரில் வந்து தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சித்து சக்கரம் பெற்றதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக குட்டையூர் ஸ்ரீ மாதேஸ்வரர் திருக்கோவில். கோவையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் குட்டையூர் என்னும் தலம் அமைந்துள்ளது. பசு வந்து வழிபட்ட தலம் இது. இங்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு குழந்தை பாக்கியம் 100% கிடைக்கும் என்று உறுதியாக கூறுகிறார்கள் பலனடைந்த பக்தர்கள். அடுத்ததாக திருவெண்ணைநல்லூர் ஸ்ரீ அருள்துறைநாதர் திருக்கோவில். விழுப்புரத்திலிருந்து சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது திருவெண்ணைநல்லூர். சுந்தரருடன் வழக்காடி சிவபெருமான் அவரை தடுத்து ஆட்கொண்ட தலம் இது. மெய்கண்ட தேவர் வாழ்ந்து உபதேசம் பெற்ற தலம் இது. இங்கு வந்து வழிபடுவதால் கல்வி ஞானம் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். இப்பொழுது நான் குறிப்பிட்ட இந்த 14 திருக்கோவில்களின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை தனித்தனி காணொளிகளாக நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.